சேஷார்ஜுவம் சகலயசோதரிபூர்ணச்சந்திரம் ஸ்ரீமன் நிருசிம்ம குருவரியபராத்யரங்கம் ஸ்ரீமன் அனந்த குருவர்ய சுதங்குணாப்திம் சம்பத்குமார குருவரியம் அகம் பிரபத்யே. அஸ்மத்குருமாரம்பாம் யதிசேகரமத்தியமாம் லக்ஷ்மீவல்லபபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். குருபரம்பரையிலே ஆச்சாரியாள் திருநாமம் வருது. ஆச்சாரியர் கிரகீதமானது துவயமந்திரம். சாஸ்திர கிரகீதமானது திருமந்திரம். சரண்ய கிரகீதமானது சரமஸ்லோக மந்திரம். ஆகையினாலே ஆச்சாரியாருடைய வார்த்தா மாலையிலே ஜாஸ்தி வருது இந்த துவயமந்திரம். இன்றைய தினமும் எல்லாம் வரும். 5-6 பார்க்க போகிறோம். எல்லா வார்த்தையும் துவயமந்திரத்து விஷயமே. அவ காதாலே அஷட் கரணமாக, ஆனா 6 காது கேட்கக்கூடாது, 2 தெரியணும். அந்த மாதிரி சொல்கின்ற விஷயங்கள். 59ஆம் வார்த்தை. துவயத்தில் அர்த்தம் உபாயாந்தரங்களை பொறாது. என்ன அப்படின்னா, துவயத்திற்கு அர்த்தமான எம்பெருமானாகிற சித்தோபாயம் கர்மஜான பக்திகளாகிற மற்ற உபாயங்களிலும் கைவைத்தால் தான் உபாயமாக மாட்டாது என்று கருத்து. ஞானம், கர்மம், பக்தி இதெல்லாம் ஒரு பக்கம், துவயமே ஒரு பக்கம். அது துவயத்தில் அர்த்தம் உபாயாந்தரங்களை பொறாது. இதுவும் பண்றேன் அதுவும் பண்றேன் பண்ண வேண்டாம். சப்தம் சாதனாந்தரங்களை பொறாது. 2வது, துவயத்தின் சப்தம் திருமந்திரம் முதலான மத்த மந்திரங்களைப் போலே ஜபம், ஹோமம் முதலானவற்றாலே சாதனாந்தரங்களுக்கு பயன்படாது என்று கருத்து. திருமந்திரம் ஹோமம் பண்ணலாம், திருமந்திரம் ஜபம் பண்ணலாம். இது சந்தரஸ்புரிதாதரம் அப்படின்னு எறும்பியப்பா மணவாள மாமனிகளை பற்றி சொல்றார். என்னன்னு, மந்திரத்னான சந்தான எப்பவும் ஸ்புரிதாதரம் அப்படிங்கிறார். ஆகையினாலே திருமந்திரம் முதலான மத்த மந்திரங்களைப் போலே ஜபம், ஹோம் முதலானவற்றாலே சாதனாந்தரங்களுக்கு பயன்படாது துவயம். 3வது, பிரபத்தியை சகிருத் என்பர் ஆழ்வான். யார் ஆழ்வான்? இவர் கூர்த்தாழ்வான் சகிருத் என்றாராம். அப்படி என்ன? பெரியவாச்சான் பிள்ளையின் தனி ஸ்லோகத்தில் சகிருதேவ பிரபன்னாயா தவாஸ்மீரதே அபயம் சர்வபூதேபியோ ததாம்யேதத்வர்த்தமாமனா என்னும் ஸ்லோகத்தின் வியாக்கியான தொடக்கத்தில் வாக்கியங்களோடு சமன்வயப்படுத்தி பின்வருமாறு பொருள் கொள்ள வேணும். சஹசா, சகிருத்தன்னா சஹசா, இமிடியட்லி என்னும் சப்தத்துக்கு பதிலாக எங்கும் சகிருத் என்னும் சப்தம் வருவது உண்டாகையாலே சகிருத் என்பதை சஹசா உடனே என்று பொருள் கொண்டு சகிருதேவ பிரபன்னாயா என்பதை ஷடக்கென சரணம் புகுந்தவனை சொல்லுவதாம் கொள்ள வேண்டும். அதாவது தன்னுடைய தகுதியின்மையை பார்த்து தயங்காமல் எம்பெருமானுடைய குணத்தை நம்பி ஷடக்கென பிரபந்தனானான் என்று கருத்து. இது கூறத்தாழ்வான் நிர்வாகம்.
அப்படி கொள்ளாமல் சகிருத் என்பதற்கு ஒரு தரம் என்றே பொருள் கொண்டு இதற்கு முன் அனாதிகாலம் சம்சாரக் கடலில் மூழ்கி இருந்தவன் இனிமேல் முடிவில்லாத காலம் பகவத் அனுபவமாகிற பலத்தை அனுபவிக்கப் போகிறான். ஆகையாலே ஆயுள் உள்ளவரை எம்பெருமானை சரணம் புகுந்து கொண்டே இருந்தாலும் ஒரு தடவை தான் என்று சொல்லலாம். ஆகையாலே நாம் எப்போதும் துவயத்தை அனுசந்திப்பதற்கும் ஸ்ரீ ராமச்சந்திர ஸ்லோகத்தில் ஒரு தடவை என்று சொன்னதைக்கும் முரண்பாடில்லை என்று முதலியாண்டான் நிர்வாகம். அவர் என்ன சொல்றார்? சதா என்பர் முதலியாண்டான். அவர் சகிருத்தன் பொறுத்தாழ்வான் சொல்லிட்டேன்னா சதா என்பர் முதலியாண்டான். நாம் எப்போதும் துயத்தை அனுசந்தித்திருப்பதற்கும் ஸ்ரீராம சரமஸ்லோகத்தில் ஒரு தடவை என்று சொன்னதற்கும் முரண்பாடில்லை என்று முதலியாண்டான் நிர்வாகம். சகிருதேவா என்பர் பட்டர். எம்பார் நிர்வாகம் இதுவே என்பது தனி ஸ்லோகம். இனி சகிருதேவா ஒரு தடவை என்றது சர்வேஸ்வரன் இவனை கை கொள்வதற்கு ஆச்சாரியன் உபதேசிக்க இவன் துவயத்தை உச்சரிக்கும் காலத்தில் சொல்லும் ஒரு தடவையே போதுமானது என்பதை காட்டுகிறது. துவயத்தை ஆயுள் உள்ளவரை இடைவிடாமல் அனுசந்திப்பது சித்தோபாயத்தின் பெருமையே அனுசந்திப்பதுதான் உண்டான இனிமையாலே ஆகும். ஒரு கால் சொன்னால் போராது என்று நினைவாலே அன்று என்பது பட்டர் நிர்வாகம். அப்படின்னு என்ன சொல்றார்? சகிருதேவா என்பர் பட்டர். அடுத்தது பக்தி பிற்காட்டில் பிரபத்திக்கு வாசி. 5 வாசி சொல்றார். என்னது? அதிகிருதாதிகாரம் சர்வாதிகாரமாகியும் சாத்தியம் சித்தமாகியும் கர்மவாசனம் ശരീരാവസാനമാകുകയും കർമാവസാനം ശരീരാവസാനം ആകയാൽ അന്തിമസ്മൃതിയും അവനതേയാകുകയും ആചാര്യൻ മുൻനിலையாக எம்பெருமான் திருவடிகளே பண்ணின பிரபத்தியும் ஆகையாலே போனதான் சொல்றார். வியாக்கியானம் என்ன சொல்றார் அப்படின்னா, ஒருகால் சொன்னால் போராது என்ற நினைவாலே அன்று என்பது பட்டர் நிர்வாகம். பக்தியிற்காட்டிலும் பிரபத்திற்கு ஏத்தங்கள் பின்வருமாறு. முதலாவது, வேதத்தில் அதிகாரமுள்ள முதல் 3 வர்ணத்தவர்களே அனுஷ்டிக்கக்கூடியது சாதன பக்தி. எல்லா வர்ணங்களும் வர்ணத்தவரும் ஸ்திரீகளும் விலங்குகளும் கூட பாரதந்திர ஞானம் ஏற்பட்டால் அனுஷ்டிக்கக்கூடியது பிரபத்தி. அதுக்கு என்ன? அதிகிருதாதிகாரம் திருமந்திரம், சர்வாதிகாரம் துவயம். 2வது சாத்தியம் சித்தமாகியும் அனுஷ்டிப்பவன் தன்முயற்சியாலே மிகவும் வருந்தி அனுஷ்டிக்க வேண்டியது பக்தி. அனாதி சித்தமான உபாயமான எம்பெருமானை பத்துவராகியாலே மிக எளிதானது பிரபத்தி. 3வது கர்மாவசானம் சரீராவசானமாகியும்
பக்தி நிஷ்டர்களுக்கு பரார்த்தத்தை குறிப்பான அத்தியந்த பாரதந்திர ஞானம் இல்லாமையாலே பிராப்த கர்மம் முடியும் வரையில் சேஷத்வானுசந்தானம் முதலானவற்றோடு பல ஜென்மங்கள் பக்தியை அனுஷ்டிக்க விதித்து அவனுடைய சுவார்த்தத்தை திருத்த முயலுகிறான் என்பதுமான். அதனால் அவனுக்கு பக்தியால் மோட்சம் கிடைப்பதில் பல ஜென்மங்கள் காலதாமதமாகிறது. பிரபன்னன் அத்தியந்த பாரதந்திர ஞானம் உள்ளவனாகையாலே சுவார்த்தத்தை அற்றவனாயிருக்கும் அவனுக்கு எம்பெருமான் அந்த ஜென்மத்தின் கடைசியிலேயே அவன் விரும்பும் பரார்த்தானுபவ கைங்கரிய ரூபமான மோட்சத்தை அலறுகிறான். மரணமானால் வைகுந்தன் கொடுக்கும். ஆகையால் பிரபத்தியால் மோட்சம் விரைவில் கிடைக்கிறது இந்த ஜென்மத்திலே. மூணாவது, அந்திமஸ்மிருதியும் அமரதே ஆகையும் பக்தினிஷ்டனுடைய சுவார்த்தத்தை அந்திம காலத்திலாவது திருந்துமோ என்னும் நப்பாசையாலே சேஷத்வானுசந்தானத்தோடும் திரிவித தியாகத்தோடும் கூடிய பக்தியை அந்திம காலத்திலும் அனுஷ்டிக்கும்படி விதிக்கிறான் எம்பெருமான். ஆகையால் பத்தனுக்கு அந்திம ஸ்மிருதி அவசியமாகிறது. அத்தியந்த பாரதந்திர ஞானம் உடைய பிரபந்தனுக்கு சுவார்த்தத்தை இல்லாமையாலே அந்திம ஸ்மிருதி அவசியமில்லை என்றும் அந்திம காலத்தில் தானே அவனை நினைப்பதாகவும் அகம் ஸ்மராமிவர் பக்தம் என்று வராகதர்ம ஸ்லோகத்திலே காட்டுகிறான் என்பதுமான். பக்தியை போலல்லாமல் பிரபத்தியானது ஆச்சாரியன் முன்னிலையிலே அனுஷ்டிக்கப்படுகிறதாகியாலும் தன்முயற்சியான அதை போலல்லாமல் இது எம்பெருமான் திருவள்ளிகளையே உபாயமாக நினைக்கும் நினைவாய் இருக்கையாலும் பக்தியை காட்டிலும் பிரபத்திக்கு இச்சிறப்புகள் ஏற்படுகின்றன. அப்புறம் அடுத்தது பூர்வ கண்டத்தில் எம்பெருமான் இங்கே ஆச்சாரியன் முன்னிலையாக எம்பெருமான் திருவள்ளிகளிலே பண்ணின பிரபத்தி ஆகையாலே பூர்வகண்டத்தில் அர்த்தம் பலாந்தரங்களுக்கு பலப்பிரதமாகையாலே இவன் நம்மை உபாயமாக பற்றி பிரயோஜனாந்தரங்களை கொண்டு போகிறானாகாதே என்று ஈஸ்வர ஹிருதயம் கடல் கலங்கினா போலே கலங்கும். பிரபத்தி எதுக்காக பண்றா? மோட்சத்துக்காக பண்றா. ஆனா அது இம்மைக்கும் பலன் தரும். இம்மை பலன் தந்தது அப்படின்னா பெருமாள் யோசனை பண்றான், இது என்ன, இது பிரயோஜனாந்தரங்களை கொண்டு போகிறானாகாதே இவன் நம்மை உபாயமாக பற்றி என்று ஈஸ்வர ஹிருதயம் கடல் கலங்கினா போலே கலங்கும். அப்படின்னு என்ன? வெறும் மோட்சத்தையே அல்லாமல் போகாபவர்க்கையோரேகம் வாஞ்சோ தரதே தயம் வந்து போகத்தை கேட்கிறவாளுக்கு போகத்தையும் அபவர்க்கமான மோட்சத்துக்கு மோட்சத்தையும் கொடுக்கும். ஆகையினாலே வெறும் ஐஸ்வர்ய கைவல்யங்கள் பிரார்த்தித்தால் அதுவும் கொடுத்துடுறார் பெருமாள். ஆனா அவனுக்கு இப்போ கடல் கலங்கினா போலே அவருடைய ஈஸ்வர ஹிருதயம் கலங்கும். உத்தரகண்டத்தாலே உன்னையே உபாயமாக பற்றி பிரயோஜனாந்தரங்களை கொண்டு போவான் உரநல்லன் என்று ஈஸ்வரன் மாசுச்சாகா என்று சேத்திரன் கண்ணநீரை துடைத்தா போலே சேத்திரனும் ஈஸ்வரனை மாசுச்சாகா என்கிறான். உத்தரவாக்கியத்தாலே நமஹா எனக்காக இல்லை உனக்காக என்று சொல்லி
ஈஸ்வரனுக்கு மாசுச்சகா என்கிறான் அப்படின்றார். இப்ப வியாக்கியானம் என்ன சொல்றது அப்படின்னா, இங்கு ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடிகளை உபாயமாக பற்றுகிறேன் என்று பூர்வகண்டத்தில் அனுசந்திக்க உடன் அத்திருவடிகள் மத்த பலன்களுக்கு உபாயமாகியாலே இவன் மத்த பலன்களை பெற்று அகல்வதற்காக நம் திருவடிகளை சரணம் பற்றினானோ என்று ஈஸ்வரன் திருவுள்ளம் கடல் கலங்கினாற் போலே கலங்கும். அப்போது ஸ்ரீமானான நாராயணனின் பொருட்டு அவன் உகந்த அடிமை செய்ய கடவேன் என்னும் உத்தரகண்டத்தை அனுசந்தித்து இச்சேத்தனன் தான் பெற்று அகல்பவன் அல்லன் என்பதை காட்டி எம்பெருமானுடைய கலக்கத்தை போக்குகிறான். கர்மஸ்லோகத்தில் எம்பெருமான் மாசுச்சகா வருந்தாதே என்று இச்சேதனுடைய கண்ணீரை தொடைத்து வருத்தத்தை போக்கினாற் போலே உத்தரகண்டத்தாலே ஜீவனும் ஈஸ்வரனுடைய வருத்தத்தை போக்குகிறான் என்று கருத்து. அப்புறம் அதே வார்த்தையில கடைசி வார்த்தை சொல்றார், பிரகிருதி விசேஷணம் விகிருதி அனுபவம் ஏதத் விகிருதி விருத்தி விசேஷம் பிரகிருத்தியந்தரமும் விகிருத்தியந்தரமும் ஆத்மநாசம். என்ன சொல்றார்? எம்பெருமானுக்கு விசேஷமாயிருப்பது ஜீவனுக்கு எப்போதும் உள்ள இயல்பாகும். இயல்புன்னா சுபாவம். நாம் எம்பெருமானுக்கு விசேஷப்பட்டவர்கள். எம்பெருமானை பற்றி ஞானம் உண்டான போது அவன் அருளாலே இவனுக்கு உண்டாகும் விகிருத்தி என மாறுபாடு அவனது அனுபவமாகும். இவ்வனுபவம் முத்தினால் அவனுக்கு ஏற்படும் செயல் பகவத் கைங்கரியம். எம்பெருமானுக்கு விசேஷமாயிருப்பது நமக்கு பிரகிருதி விசேஷமாகவும் எண்ணும் பிரகிருத்தியந்தரமும் எம்பெருமானை ஒழிந்த தேவதாந்தரங்கள் விஷயாந்தரங்கள் முதலானவற்றில் அனுபவிப்பதும் தேவதாந்தரம் முதலானார்க்கு தொண்டு செய்வதும் ஆகிற விகிருத்தி அந்தரமும் வித்தியந்தரமும் இவ்வாத்மஸ்வரூபத்தை அழித்துவிடும், இருந்தும் இல்லாதது போலே ஆக்கிவிடும் என்று கருத்து. பிரகிருதி சேஷமுத்துவம் எம்பெருமானுக்கு அவனே விசேஷனம். ஆனா விகிருத்தி அதுக்கு ஆப்போசிட், அது ஆத்மநாசத்தை உண்டா. என்ன விகிருத்தி எப்படி என்ன இதர விஷயங்களிலே போதுபோக்கையும் இதர தேவதைகளையும் அனுசந்திக்கையும் விகிருத்தி ஆகிவிடும். அது ஆத்மநாசத்தில் கொண்டு போய் விடும் அப்படின்றது. ஆகையினாலே தேவதாந்தரம் முதலானார்க்கு தொண்டு செய்வதும் ஆகிற விகிருத்தி அந்தரமும் விற்பி அந்தரமும் விற்பி கைங்கரியம் எங்கெங்க விற்பி கைங்கரியம் இன்னத்தாளுக்கு கைங்கரியம் பண்ணித்து நான் தேவதாந்தரத்துக்கும் இவ்வாத்மஸ்வரூபத்தை அழித்துவிடும், இருந்தும் இல்லாத போலே ஆக்கிவிடும் என்று கருத்து. இதொரு வார்த்தை. அடுத்தது 60ஆம் வார்த்தை என்ன சொல்ற? வருணன் விஷயத்தில் பெருமாள் பண்ணின பிரபத்தி பலிப்பார் விளைந்தது. விபீஷணன் கடலை சரணாகரி பண்ணு இடம் விட்டு கொடுக்கிறது அப்படின்னு சொன்னார். அது பறிக்கல. நாம் என்ன பண்ணார்? 3 நாள் உட்காண்டார். சாபமான சௌமித்திரே அப்படின்னு வில்லெடுத்துக்க வேடா, சாகரம் சோஷயிஷ்யாமி பத்யாம் ஜாந்த புலங்கமாக, சாகரத்தையே உழைத்து விடுறேன், என்ன நடந்து போயிட்டான், இவனுக்கு கொழுப்பு வரவே இல்லை அப்படின்னு 3 நாள் சரணாகதி பண்ணி அவன் வராதனாலே கோழிச்சுக்கிறார் ராமர். ஆகினாலே
வருணன் விஷயத்தில் பெருமாள் பண்ணின பிரபத்தி பலியாதொழிந்தது சரணாகதியின் சீர்மையை அறியும் சரணாகதவத்சரனா சரணாகதன் அல்லாமையாலே பெருமாள் வருணனை சரணம் பகிர போதோ பராங்முகத்வாதி நியம சகிதரா ஆனபடியாலே சரணாகதராவார்க்கெல்லாம் நியமாபேட்சை உண்டா என்று வேல்வெட்டி நாராயண பிள்ளை நம்பியை கேட்கா. அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு முழுக்கிட்டு சங்கல்பம் பண்ணி சரணாகதி பண்றேன் அப்படின்னு எல்லாம் பண்ணார். அப்படி நாங்கள் சரணாகதி பண்ணிச்சு இந்த மாதிரி முழுக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு வரணுமான்னு புத்த பிரச்சனையை கேட்கிறார். வேல்வெட்டி பிள்ளை நம்பிள்ளை கேட்கிறார். சரணாகதிக்கு நியமாபேட்சை உண்டாய் செய்தவரல்ல, இக்ஷ்வாகுலத்தில் ஏதேனும் செய்யணும் நியமத்தோட அல்லது செய்ய மாட்டா அத வாசனையாலே செய்தார் என்று அருளை செய்தார். சக்கரவர்த்தி திருமகன் விசிட்டரால் சிக்ஷப்பட்டவராகையாலே என்ன காரியம் பண்ணுமானாலும் சங்கல்பம் பண்ணி ஸ்நானம் பண்ணி இப்படி ஒரு முறையாக உட்காண்டு பண்றது சக்கரவர்த்தி திருமகனுடைய அபியாசத்தால் பண்ணாரே தவிர சரணாகதி பண்ணிச்சு இப்படியே பண்ண ரூல்ஸ் இல்லை அப்படின்ட்டு. அதுக்கு இந்த வார்த்தை ஸ்ரீவிதர பூஷணத்தில் 31வது சூழ்நிலையிலும் அதன் வியாக்கியானத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது. அதை கண்டுகொள்வது அப்படின்னு வேல்வெட்டி பிள்ளைக்கு பிள்ளை சொன்ன வார்த்தை நம்பிள்ளை சொன்ன வார்த்தை அப்படின்னு அது படிக்கல. அத்தனை சாஸ்திர பிரயுக்தமாக ரொம்பவும் கட்டி நிட்டுமே அந்த மாதிரி சரணாகதி பண்ணார். பறிக்கிறேன் ஏன்னா அசாதுவான இடத்திலே சரணாகதி பண்ண எப்படி பறிக்கும்? அதுக்கு நியமனம் உண்டா சரணாகதின்னு கேட்கிறார். நியமம் இல்லை. இவர் சக்கரவர்த்தி திருமகன் அந்த வசிட்டு சிக்ஷப்பட்டு இருந்திருந்தாலே அதனெல்லாம் பண்ணி அவர் சரணமடைந்தார் அப்படின்றார். அதுக்கு என்ன சொல்றாருன்னா பிரபத்திக்கு தேச நியமமும் கால நியமமும் பிரகார நியமமும் இல்லை, விஷய நியமமே வேண்டது சொல்றார். அதுக்கு விருப்பாக இந்த வார்த்தை 60. அடுத்தது 61ஆம் வார்த்தை. ஸ்ரீ பரத்தாழ்வான் பெருமாளை வந்து சரணம் புக்கிறது பலியாதொழிவான் என்ன பலித்தது என்று நம்பிள்ளை எழுதி செய்தார். பரத்தாழ்வான் ராமரை ராஜ்யபாரத்துக்கு கூட்டிண்டு போகணும் சித்திரகூடத்துக்கு வந்தார். என்ன பெற்றார்? பாதுகை பெற்று வளர்ந்தார். ஆனால் நம்பிள்ளை என்ன சொல்றாருன்னா பரத்தாழ்வானுக்கு சரணாகதி பலித்தது. ஏன்னா அவருக்கு கிடைத்தது ராமர் திருவடி. அதுபடி என்னில் இவன் தான் பீத்தனாய் வந்து சரணம் புக்கது பரதனுக்கு ராஜ்யம் என்கிற ஸ்வரூப விருத்தமான சுவாதந்திரியத்தை கரிக்கை கன்று திருவடி நிலை ஆழ்வார்களை கொடுத்து, திருவடி ஆழ்வார்கள் அப்படின்னு பாதுகை திருவடி ஆழ்வார்களை கொடுத்து தத் பரதந்திரனாய் போய் இரு என்று என்ற போதே அந்த பயனுவிற்த்தி பிறந்தது. அதுக்கு பிரமாணம் ஆரூக ரத்தம் ஹிருஷ்டகா சத்ருக்ன சகிதோபலி ஸ்லோகம் ராமாயண ஸ்லோகம் எழுதுகிறார். ஹிருஷ்டகா சந்தோஷத்துடன் ரத்தமாருரோகா சத்ருகனாழ்வானையும் கூட்டிண்டு சந்தோஷத்தோடு ரத்தத்தை மேல் ஏறினான் என அவனை ஆசை தீர்ந்தது இல்லையா? அந்த பாதுகை வந்திருந்தனாலே ஆரூக சம்ரிஷ்டா சத்ருக்ன சகிதோபலி என்று இவன் மீள வேண்டும் என்று பிரார்த்தித்தது செய்யாதொழிந்தது.
ரிஷயோபியாகமன் சர்வே வதாயாசுரரக்ஷசாம். ரிஷிகளெல்லாம் வந்து ராட்சசாலை கொல்லணும் பிரார்த்தனை இருக்கா, இது ராஜ்யத்தை பெறணும் அப்படிங்கிறான். எது பண்றது? ரெண்டும் நடக்கணும் என்று சரணாகதரான் ரிஷிகளுடைய ரட்சணார்த்தமாக இவன் மீண்டு எழுந்திட வேண்டும் என்றத்தை மறுத்து எழுந்தறினார். என் போலா என்னில் எந்த மாதிரி எப்படின்னா, விருந்தினராய் வந்தவர்களுடைய திருப்தியர்த்தமாக கிருகவான் ஆனவன் பாரியைக்கும் தனக்கும் பக்குவமான சோத்தை இட்டு இருவரும் பட்டினி கிடக்குமா போலே அவனுக்கு ஸ்வவிசேஷத்திலும் காட்டில் தமக்கு பரத விஸ்லேஷம் துஸ்ஸகமாயிருக்கா ஸ்ரீ தண்டகாரண்யவாசிகளான ரிஷிகளுடைய திருப்தியர்த்தமாக மறுத்து எழுந்தறினார். என்ன உதாரணம் கொடுக்கிறார் அப்படின்னா, ஒரு தம்பதிகள் சாப்பிட்டு உட்காண்டிருக்கா, அத்தனை சரி யாரோ யோகரா ரிஷிகளோ யாரோ பிரார்த்தனை பண்ற, தாங்கள் மறந்து தமிழ் சாப்பாடை மறந்து அவளுக்கு சாப்பாடு போடுற மாதிரி பரதனுக்கு அந்த பாதிகை கொடுத்தோ ரிஷிகளுக்கு அவ கஷ்டம் தீர்க்கிறது காட்டுக்கு போனார் எம்பெருமான் அப்படின்ற. அதுக்கு வியாக்கியானம் என்ன சொல்றார்? இவ்வாக்கியத்தில் பரதாழ்வான் ராமன் அயோத்திக்கு திரும்ப வர வேண்டும் என்று சரணம் புகுந்தது பலியாமல் போனதுக்கு காரணம் என்ன என்றும் கேள்வி எழா, பரதாழ்வானுடைய முக்கிய உத்தேசம் கை கூடினபடியாலே பரத சரணாகதியை ஒரு வகையில் பலித்ததாகவே கொள்ளலாம் என்று நம்பிள்ளை ரசமாக நிர்வகித்த. அயோத்திக்கு திரும்ப வர வேணும் என்று பரதனுடைய பிரார்த்தனை அரக்கர்களை அடிக்க வேணும் என்றும் ரிஷிகளுடைய பிரார்த்தனைக்கு முரணாயிருந்தபடியாலே பலியாது போனாலும் ஸ்ரீ பாதுகையை கொடுத்து அடிசூடும் அரசிலே நிலைநிறுத்தியதன் மூலம் ஸ்வரூப விருத்தமான சுவாதந்திரியம் நீங்குகிற முக்கியமான உத்தேசியம் பரதனுக்கு கை கூடித்தாகினாலே பரதசரணாகதி ஒரு விதத்தில் பலித்ததாகவே கொள்ளலாம் என்று கருத்து. ஆருரோக ரதம் கிருஷ்டகா சத்ருக்ன சகிதோபலி. பலமுடியான பரதன் பலமுடியான பரதன் மிக உகந்தவனாய் சத்ருக்களுடைய தேரிலே ஏறினான். சத்ருக்னுடனும் தேரிலே ஏறினான். எப்படி? உகந்தவனாய் என்ற பரதன் உகப்புடனே திரும்பினான் என்பது இதை வலியுறுத்துகிறது. உத்தமனான கிரகஸ்தன், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். விருந்தினரை ஆராதிப்பதற்காக தனக்கும் தன் மனைவிக்கும் வடித்த சோத்தை அவர்களுக்கு இட்டு தானும் மனைவியும் பட்டினி கிடக்குமா போலே ரிஷயோ அபியாகமன் சர்வே வதாயாசுரரக்ஷசாம். அசுரரக்ஷர்களை அடிப்பதற்காக எல்லா ரிஷிகளும் சரணமடைந்தனர் என்று தன்னை சரணமடைந்த ரிஷிகளின் பொருட்டு பரதாழ்வானும் தானும் பிரிந்திருந்து பட்டினி கிடந்தார்கள். அதனாலேயே அயோத்திக்கு பெருமாள் திரும்பி எழுந்திடவில்லை என்று கருத்து. இவருடைய கருத்து பூரித்தது. எதனாலே? பாதுகை கொடுக்கிறதுனாலே. ரிஷிகள் கருத்தும் பூரித்து, ரெண்டு பேரும் பிரிந்திருந்தனாலே. சரி, அடுத்த வார்த்தை 62ஆம் வார்த்தை. மழலை கூத்தத்து நாராயண பிள்ளை. மழலை கூத்தும் தொடரும். அந்த ஊர் அடுத்த சுவாமி நாராயண பிள்ளை. கொஸ்டின் கேட்கிறார்.
திருஷ்டார்த்தமாக பண்ண பிரபத்தி பலிக்க காண்கிறோம். இதுபோலேயோ அதிருஷ்டார்த்தமும் என்ற நம்பிள்ளையை கேட்கா. கொஸ்டின் அர்த்தம் வருதில்லை, ஏன்னா விவரிக்கணும். மடலை கூத்தத்து நாராயண பிள்ளை என்பவர் பிரபன்னர்களான நாம் கண்காணும் இவ்வுலகப் பலன்களை உத்தேசித்து அவ்வப்போது எம்பெருமானிடம் பண்ணும் சரணாகதி பலிக்காமல் இருப்பதை காண்கிறோம். இவ்வண்ணமே பஞ்சசம்ஸ்காரத்தின் போது கண் காணாத மோட்சத்தை குறித்து பண்ணின சரணாகதியும் பலிக்காமல் போகாதோ என்று கேட்டார். கொஸ்டின் அர்த்தமாச்சா? சமாஷ்டேன காலத்துக்குள்ளே இவருக்கு மோட்சம் பண்ண ஆச்சாரியம் சொன்னா அது பலிக்குமான்னு பிரச்சனை. அதற்கு நம்பிள்ளை பஞ்சசம்ஸ்காராதிகள் போது முதலில் பண்டின சரணாகதியை ஆராயாமல் இக்கேள்வி கேட்டீர். உன்னுடைய அனுபவத்துக்கு தடையானவத்தை எல்லாம் போக்கி உன் அனுபவத்தை தர வேணும் என்று முதலில் சரணாகதி பண்ணி அதற்கு முரணாக பகவத் அனுபவத்தை தடுக்கும் பலன்களை வேண்டி இவன் சரணாகதி பண்ணினால் இவனுக்கு நன்மையே செய்யும் எம்பெருமான் அதை பலிக்கச் செய்ய மாட்டான். வரத எதிக வஸ்து வாஞ்சாம்யகம் தவ சரண பா விரோதஸ்ததா யதி ந பவதி தத் பிரதேஹி பிரபோ ஜடிதி விதர பாதமேவான்யதா. வரதராஜஸ்தவம் என்ன சொல்றார் இதுல? வரதராஜனே, வரதராஜஸ்தவத்துக்குள்ளே நான் இங்கு யாதொரு வஸ்துவை விரும்புகிறேனோ அது என் திருவடியை அடைவதற்கு தடையாயிருக்காதாகில் அத்தை கொடு. இல்லையேல் உன் திருவடியிலேயே விரைவில் கொடுத்துவிடு முதலான ஸ்ரீசூக்திகள் இவ்விஷயத்தில் பிரமாணம் என்று அருளி செய்த. இன்னொரு சொல்றேன். வரதராஜனே, நான் இங்கு யாதொரு வஸ்துவை விரும்புகிறேனோ அது உன் திருவடியை அடைவதற்கு தடையாய் இருக்காதாகில் அத்தை கொடு. இல்லையேல் உன் திருவடியை விரைவில் கொடுத்துவிடு முதலான ஸ்ரீசூக்திகள் இவ்விஷயத்தில் பிரமாணம் என்கிற. என்ன பிரஷ்னம்? ததனுபவ விரோதியானவத்தை எல்லாம் போக்கி ததனுபவத்தை தர வேண்டும் என்று பிரவர்த்தி பண்ணி தத் விருத்த பிரபத்தியை பண்ணினால் இவனுக்கு ஹிதத்தை எம்பெருமான் செய்தல்கையாலே பலிக்குமோ? ஆனால் வரதேதக வஸ்து ஆஞ்சாம்யகம் இத்தியாதிகளே பிரமாணம் என்று அருளி செய்தார். நான் கேட்கும் விஷயம் மோட்சத்தை தருவதாகில் அதை பண்ண வேண்டியது, இல்லேல் இப்போவே எனக்கு கூட்டிவிடும் அப்படின்றார். அப்புறம் 63ஆம் வார்த்தை. நஞ்சிய சரமரிஷியிலே குட்டக்குடிகளை ஆழ்வார் என்ற துவயத்தை அனுசந்தித்தாலாகாதோ என்ன? ஒருத்தர் வந்தார், அவர் பேரு குட்டக்குடி இளையாழ்வார் அப்படின்னு. இவர் அந்திம காலத்தில் இருக்க துவயத்தை நினையம்மன் பட்டருக்கு சொல்றார், உனக்கு அனுசந்திக்க வேண்டாது, எனக்கு இப்போது வேண்டுகிறதன் நடையாடி திரிவார்க்கு வேண்டாதே, கிடப்பார்க்கு வேண்டியோ இருப்பது என்று செய்தார். நான் மேல போறதான் பெருமாள் யோசனை பண்ணிருக்கேன், நீ இன்னும் நடையாடி இருக்க, உனக்கு வேணுமா எனக்கு வேணுமா பயம் அப்படின்னு சொன்னார். அதுக்கு வியாக்கியானம் என்ன சொல்றது? நஞ்சிய பரமபதம் எழுந்தரும் போது குட்டிக்குடி இளையாழ்வார் என்பவர் அவருக்கு
நன்மை சொல்வதாக நினைத்து துவயத்தை சிந்தித்தாராகாதோ என்று சொல்ல ராணும் போற டைம்ல துவயத்தை சொல்லும் அவர் போயிட்டு இருக்கு சொல்லணும் அவரை சொன்னா நடையாடி திரியும் உனக்கு பிராகிருத்த விஷயங்களில் சம்சர்க்கம் ஏற்படக்கூடும் ஆகையாலே அது நீங்குவதற்காக தயானுசந்தானம் அவசியமாக விஷயங்களோடு தொடர்பு நீங்கி எம்பெருமானையே சிந்தித்துக் கொண்டு அசைய முடியாமல் கிடக்கும் எனக்கு தயானுசந்தானம் தேவையில்லையே என்பதை செய்தார். ஜிடிஎம் என்றான் குருக்கு திருமணம் தெரிஞ்சு சாத்துறது என்ன அந்த மாதிரி சொல்லி விஷவி கேட்டார். நஞ்சீர்கிட்ட நான் போயிட்டு இருக்கேன், நீ நாலு நாள் வாழணும் ஆகியனால உனக்கு தான் அது தஞ்சமானது, நான் எனக்கு எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்லுவேன். 64ஆம் வார்த்தை. காக்கத்தினுடைய விஷயீகார சமயத்தில் தரஸ்திகாகஸ்ய இனஸ்திஸ்ம சதட்சிணம் என்றபடியாலே சரணாகதனானாலும் முன்புண்டான் கர்மங்கள் அனுபாவியங்களோ என்னில் இது பண்ணின குற்றத்துக்கு தக்க தண்டம் பண்ணித்தன்று தன் திருவடிகளிலே பண்ணின மகா அபராதத்தாலே சர்வலோக பரித்தியக்தமான காக்கத்தை வெறுமன் பொறுத்து விட்டால் பொருத்தமைக்கு அடையாளம் தெரியாதிரே. ஆகையாலே தாம் பொருத்தமைக்கு அடையாளம் பண்ணிவிட்டார். இத்தனை கண்டு போயிருக்கு காக்கத்துக்கு. அதுதானம் திருமேனியில் பிரம்மாஸ்திரத்துக்கு இடம் கொடுத்த உபாதியாக நினைத்து செய்தார். இத்தனை ஒரு கண்ணால் 2 கண்ணும் கொள்ளக்கடவ காரியம் கொள்ளும் ஜாத்தியாகையாலும் இது காக்கா அது ஒரே கண்ணை இப்படி பார்த்து 2 பக்கமும் அது காண்றது. ஒரு கண்ணால் 2 கண்ணும் கொள்ளக்கடவ காரியம் கொள்ளும் ஜாத்தியாகையாலும் ஆத்ம சத்தையை காட்டினாலும் பொறாதபடியால் அவ்வபராதத்தை பண்ணின காக்கத்துக்கு இது தண்டமாக போராமையாலும் பொருத்தமைக்கு அடையாளம் வேண்டுகையாலும் இங்கனே ஒரு கண்ணழிவு கண்டார். இத்தனை போக்கி தண்டமன்று என்ற நம்பிள்ளை அருளி செய்தார். காக்கம் அபராதப்பட்டது பிராட்டி இடத்திலே. காக்காசுர விற்த்தாந்தம் ஒரு கண் போக்கினார். இது தண்டமில்லை, ஒரு பிரம்மாஸ்திரத்துக்கு ஒரு கண் எழுவத்தனையே அப்படின்றார். இதுக்கு வியாக்கியானம் என்ன சொல்றது அப்படின்னா, அந்த ராமபிரான் அந்த காக்காசுரனுடைய வலது கண்ணை அடித்தார் என்பது இதன் பொருள். தொடுத்த பிரம்மாஸ்திரம் வீணாக கூடாராகையாலே அதற்கோர் இடம் கொடுத்தவளவே வழியா இது தண்டனை இல்லை என்று கருத்து. பிரம்மாஸ்திரம் ஏறின பிறகு அதுக்கு ஒரு இடம் வேணுமோ இல்லையோ, அதுக்கோசரம் கண்ணழித்தாரை தவிர அபராதத்துக்காக இல்லை. சரி. 65ஆம் வார்த்தை. பிரபந்தனுக்கு பிரபத்தி வச்சனம் பலகாலும் பத்திக்க வேணுமோ ஒரு கால் அமையாதோ என்று கேட்கா. பிரபத்தி வச்சனம் தினம் சொல்லணுமா, எல்லா காலத்திலையும் சொல்லணுமான்னு பக்தர் இல்ல ஒரு தடவை சொன்னா போறமான். பிள்ளை அருளி செய்கிறபடி பிள்ளைன்னு நம்பிள்ளைங்க. பிரபத்தவியனுக்கோ பிரபத்தாவுக்கோ நீர் ஆர்க்கு கேட்கிறது பின்பு இங்கே பிரபத்தவியன் சரணாகதிக்கு விஷயமான எம்பெருமான். பிரபத்தா சரணாகதி செய்யும் ஜீவன் யாரு கேட்கிறீர்? நீர்
பிரபத்தவியனுக்கோ பிரபத்தாவுக்கோ நீர் ஆர்க்கு கேட்கிறது? என்ன கேட்கிறாருன்னா, பிரபந்தனுக்கு பிரபத்தி வச்சனம் பலகாலம் வர்த்திக்க வேணுமோ, ஒரு கால் அமையாதோ? அதுக்கு பிரபத்தவியனுக்கு இவன் ஒரு கால் உச்சரித்தது அமையும். பிரபத்தாவானவன் பிராபிய திருஷ்ணையாலே அதனுடைய சித்தி அளவும் சொல்ல ஆவர்த்திக்கை தவிரான். ஆவர்த்தி அசகருபதேசாத் ஒரு சூத்திரம் பிரம்மசூத்திரத்துல ஆவர்த்தி பண்ணணுமா, ஒரே தடவை சொன்னா போருமா? சகிருத்தான் கேட்கிற மோட்சத்தளவை ஆவர்த்தி பண்ணியே தீர வேண்டும். அது என் போலா என்னால் பிபாசித்தானவன் தாகம் படைத்தவன் ஒரு கால் தண்ணீர் என்றதுவே கொண்டு வார்க்கிறவன், தண்ணி கொடுக்கிறவன் பார்க்க கடவனாயிருக்கா. பிபாசாதி அதிசயத்தாலே தண்ணீர் அளவுக்கு செல்லா. தண்ணீர் தண்ணீர் என்று ஆவர்த்திக்குமா போலே பலகால் ஆவர்த்திக்கும். அது விதி பிரயுக்தமாய் வரக்கடவென்று பிராபிய கிருஷ்ணாதிசயத்தாலே ராகப்பிராப்தமாய் வரக்கடவது என்று அருளி செய்தார். இப்போ பூயையேவ நமோ நமஹா, யாமுனாய நமோ நமஹா, யாமுனாய நமோ நமஹா 2 தரம் வருது. 2 தடவை சொல்லணுமா பிரச்சனை? அதுக்கு என்ன சொல்றாருன்னா, பிராபிய திருஷ்ணாதிசயத்தாலே, திருஷ்ணைன்னா ஆசை, ராகப்பிராப்தமாய் வரக்கடவது என்று அருளி செய்தார். ராகம் இருந்ததுன்னா 2 தடவை சொல்லியே சொல்லணும். என்ன சொல்றார்? பிரபத்தவியன் சரணாகதிக்கு விஷயமான எம்பெருமான், பிரபத்தா சரணாகதி செய்யும் ஜீவன், பிராபிய திருஷ்ணை கைங்கரியம் ஆகிற பிராபியத்தில் ஆசை, பிபாசித்தன் தாகம் எடுத்தவன், பிபாசாதிசயம் மிகுதியான தாகம், விதிப்பிரயுக்தம் சரணம் ரஜா சரணமடைவாய் என்னும் சாஸ்திர விதியினால் ஏற்பட்டது. ராகப்பிரயுக்தம் சரணமடைபவனின் விருப்பத்தால் ஏற்பட்டது. அடுத்தது 66ஆம் வார்த்தை. 8000 திருவாய்க்குலத்தாழ்வான் பேரு. பிரபத்தி புத்திபூர்வகமாக பண்ணின அபராதத்துக்கு பிராயச்சித்தமாமோ என்று நஞ்சீரை கேட்க, பிரபத்தி பிரபாவத்தை பார்த்தால் புத்திபூர்வத்துக்கும் பிராயச்சித்தமாம். ஞானம் பிறந்த பின்பு புத்திபூர்வகம் கூடாது. பிராமாதிகத்துக்கு அனுதாபம் உண்டு, பயப்பட வேண்டா என்களை செய்தார். என்ன அப்படின்னு? என்ன புத்திபூர்வகம் பாபம் என்று அறிந்து செய்யும் பாபம், பிராமாதிக்கம் கவனமில்லாமல் செய்யும் பாபம். ஆகையினாலே என்ன சொல்ற? பிரபத்தி புத்திபூர்வகமாக பண்ணின அபகாரத்துக்கு பிராயச்சித்தமாமோ அப்படின்னா நஞ்சீரை கேட்க, பிரபத்தி பிரபாவத்தை பார்த்தால் புத்திபூர்வத்துக்கும் பிராயச்சித்தமாம். ஞானம் பிறந்த பின்பு புத்திபூர்வகம் கூடாது. பிராமாதிகத்துக்கு அனுதாபம் உண்டு, பயப்பட வேண்டா என்பதை செய்தார். அறியாம பண்ணா அது பிரபத்தி காரியம் செய்யும், அறிந்து பண்ணா பண்ணாது அப்படின்ற. அடுத்தது
பத்தித்தெல்லாம் பத்தி அவனையும் பத்துகை பக்தி. விடுவதெல்லாம் விட்டு தன்னையும் விடுவது, தன்னையும் விடுகை பிரபத்தி. புதிர் மாதிரி இருக்கு. என்ன சொல்றார்? கர்மயோகம், ஞான யோகம் முதலான அங்கங்களையும் பற்றி அங்கியான பக்தியையும் பலக்கரண சாதனமாக பற்றி எம்பெருமானையும் பலப்பிரத சாதனமாக பத்துவதே பக்தி என்னும் உபாயாந்தரம். தன்முயற்சியாய் இருக்கும் உபாயாந்தரங்களை அனைத்தையும் விட்டு தான் எம்பெருமானை உபாயமாக பத்துவதாகிற ஸ்வகத ஸ்வீகாரத்திலும் உபாய புத்தியை விடுவது பிரபத்தி. அதாவது பகவதே கோபாயத்வா அத்தியவசாயம், எம்பெருமான் ஒருவனையே உபாயமாக கொள்ளும் உறுதி. ஆகினாலே பத்தித்தெல்லாம் பத்தி அவனையும் பத்துவது பக்தி. விடுவதெல்லாம் விட்டு தன்னையும் விடுகை பிரபத்தி. தஸ்மின் கிருதமாரம்பாம் விஜயகரமத்தியமாம் லக்ஷ்மீ வல்லப பரிகந்தாம் வந்தே குரு பரம்பராம்.